வீட்டில் தனியாக இருக்கும் நபர்களுக்கு குறி. கொலை செய்துவிட்டு பணத்துடன் தப்பும் கும்பல். இரண்டாவது கொலையை செய்த போது கையும் களவுமாக சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இருந்து திம்மச்சந்திரம் சாலையில் டாஸ்மாக் கடை ஒன்று உள்ளது. இந்த கடையின் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை செய்ததில் உயிரிழந்த நபர் மாகடி கிராமத்தைச் சேர்ந்த முனியப்பா என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் முனியப்பாவின் செல்போன் உரையாடல் மற்றும் மதுபான கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் அங்குள்ள சாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் முனியப்பாவிற்கு செல்போனில் அழைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து நாகராஜை பிடித்து விசாரணை நடத்தியதில் உண்மை அனைத்தும் வெளிவந்தது. நாகராஜிற்கு பெரியப்பா உறவு முறை கொண்ட முனியப்பா ஆட்டை விற்று 18,000 ரூபாயை வைத்திருந்துள்ளார். இந்த தகவல் நாகராஜுக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை அபகரிக்க நாகராஜ் திட்டமிட்டுள்ளார். இதன்படி உத்தனப்பள்ளியைச் சேர்ந்த சின்னராஜ், பித்திரெட்டியைச் சேர்ந்த சக்திவேல் ஆகியோரை அழைத்துள்ளார். திட்டத்தின்படி முனியப்பாவை செல்போனில் அழைத்து மது குடிக்க வருமாறு அழைத்துள்ளனர். அவரும் அங்கு வந்து மது குடித்த போது ஆடு பணத்தை கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். ஆனால் அவர் அந்த பணத்தை தர மறுக்கவே அடித்து கொலை செய்துவிட்டு பணத்தை எடுத்து சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்து விசாரித்த போது உத்தனப்பள்ளியைச் சேர்ந்த சின்னராஜ் தனது தாயுடன் சேர்ந்து மேலும் ஒரு கொலையை செய்திருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். சூளகிரி அருகே உள்ள அட்டக்குறிச்சி என்ற கிராமத்தில் கடந்த மார்ச் மாதம் வீட்டில் தீப்பற்றி எரிந்ததால் தீக்காயங்களுடன் இருந்த நாகம்மாள் என்ற மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை செய்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோரிடம் விசாரித்தும் எந்த துப்பும் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த கொலையை செய்தது தானும் தனது தாயும் தான் என சின்னராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி சம்பவம் நடந்த நாளன்று சின்னராஜ் மற்றும் அவரது தாயார் முனியம்மாள் ஆகிய இருவரும் பேப்பர் பொறுக்க சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் மூதாட்டி தனியாக இருந்ததை நோட்டமிட்டு அவரிடம் இருந்த நகைகளை கழற்றி தருமாறு மிரட்டி உள்ளனர். அவர் கத்தி கூச்சலிட்டதால் முனியம்மா நாகம்மாளை கழுத்தறுத்ததாகவும் பின்னர் நகைகளை கழற்றிக் கொண்டு வீட்டிற்கும் நெல் மூட்டைகளுக்கும் தீ வைத்து விபத்து போல சித்தரித்து தப்பி ஓடியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்து சூளகிரி போலீசாருக்கு தேன்கனிக்கோட்டை போலீசார் தெரியப்படுத்தியதும் அவர்கள் முனியம்மாளை கைது செய்துள்ளனர்.